அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். நமக்கு மணத்தக்காளி கீரை நிறைய கிடைச்சிது. சரி, ஓகே, ரைட்டு. இந்த மணத்தக்காளி வச்சு டேஸ்டியா அருமையா ஒரு கீரை கூட்டு செய்து வீடியோ ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணத்தக்காளி எல்லாம் எடுத்து நம்ம நல்லா அலம்பிட்டு இந்த கீரையையும் தனியாக எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த தண்டுகளையும் தனியாக எடுத்துட்டோம். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கீரையை மட்டும் எடுத்துட்டு எல்லா கீரையிலையுமே இருந்தாலும் சரி, தண்டு நிறைய பேர்கள் தெரியாது, தூர போட்டுருவாங்க. ஆனால் இந்த கூட்டில் அந்த தண்டையும் சேர்க்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்க்கலாம். அதையும் நம்ம இன்னைக்கு சேர்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் போட்டிருக்கேன், 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு 2 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். என்னடா இது குக்கர் பாத்திரம் எப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போதான் ரசம் பண்ணோம், அதனால அதே பாத்திரத்தில் நம்ம கூட்டு பண்ணுறோம். உடனே பண்ணுறதுனால அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். வேற ஒன்றும் கிடையாது, தவறாக நினச்சிக்காதீங்க. சில பேர் பாத்திரங்கள் நீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம அதுக்கு முன்னாடி தான் ஏதோ ஒன்று, ஒரு சாம்பாரோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அதனால அதே பாத்திரத்தில் லேசாக அலம்பிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு, தக்காளி, வெங்காயம் நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த கீரையும் அதில் நான் அந்த குக்கரில் போட்டுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ குக்கரை மூடி வச்சு வேக வச்சிருக்கேன். இந்த மீன் டைம் நம்ம ஒரு அரை மூடு தேங்காயும் போட்டு, ஒரு கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 2-3 மிளகாய் வெத்தலையும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டோம், அந்த கீரை நல்லாவே வெந்திருக்கு. அந்த தண்டோடு சேர்த்து சூப்பராக வெந்திருக்குது. அதனால ஒரு நல்ல மசியல் மாதிரி பண்ணிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுதையும் நம்ம அதில் போட்டு நல்ல ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு லேசாக கொதிக்க விட்டுறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கீரை கூட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல கீரை கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு இதனோட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பூண்டு, இஞ்சியை தனியாக கட் பண்ணி இதனோட சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த கீரை கூட்டில் கொட்டிட்டோம். இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இந்த கீரை கூட்டு. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கீரை கூட்டு போட்டு நெய் விட்டு நல்ல சாத்தை குழைய பிசைஞ்சு நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல புஷ்டியாக வரும். கீரை எல்லாருக்குமே தெரியும், இரும்பு சத்து நிறைய உள்ளது. மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுகளை உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த இது போன்ற வெஜிடேரியன் சமையலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.